நாம இன்னைக்கு மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 81 தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக என்னங்க கேட்பேன், என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முந்தைய எபிசோடு பார்த்துட்டு பாருங்கள், அப்போ தான் இந்த கதையை வந்து புரியும். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து அந்த மாத்திரை எடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரேமை வந்து இன்னும் அழிக்க மாட்டான். அதுக்கப்புறம் அங்கே இருக்க மாத்திரை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து அந்த ஃபர்னஸருக்குள்ளே போட்டு அவன் இன்னொரு வந்து பேட்டர்னை வந்து ஆக்டிவேட் பண்ணுவான். இது இன்னும் சிம்பிள் பேட்டர்ன் சொல்கிறானே அப்படின்னு அங்கே இருக்கவங்கள வந்து பார்க்குறப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் சான் நீங்கள் தான் வந்து அந்த ஃபில்ஸ் எல்லாருமே வந்து ரிஃபைன் பண்ணிட்டீங்களே, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த எல்டர் வந்து கேட்குறப்போ உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்மேஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃபயர் வரும். அந்த ட்ராகன் ஃபயரை பார்த்ததுக்கப்புறம் இவங்க எல்லாமே வந்து ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து விடுவான். அதுக்கப்புறம் வந்து அந்த லேடி தான் அந்த கிட்ட போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அதுலேருந்து மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக வந்து பியூரிஃபை ஆகி 4 மெடிசன் மட்டும் வரும். அதுலேருந்து வர மெடிசனை வந்து இவங்க மோந்து பார்த்துட்டு உண்மையிலே இந்த பில்ஸோடைய பேட்டர்ன் வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்குது. இதில் வந்து டியூரிங் ஆல்கமிஸ்ட்டு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து இதில் வந்து மெடிசனுடைய இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாத்திரையை அந்த எல்டர்கிட்ட வந்து கொடுக்குறப்போ உடனே நம்ம ஹீரோ தான் வந்து ஒரு மாத்திரையை எடுத்து அவன் பேக்கெட்டுக்குள்ளே இருந்து ஒரு குருவியை எடுத்து அதுக்குள்ளே போடுவான் பாருங்க. அந்த எல்டரும் அந்த ஆல் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா என்னவோ புதுசாக பார்க்குற மாதிரி வந்து அவன் கிட்ட வந்து அப்படி பார்ப்பாங்க. செம்ம காமெடியாக இருக்குது இந்த சீனு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ தான் வந்து இப்போ தான் வந்து பில்ஸ் வந்து ரிஃபைன் பண்ணியாச்சு. இந்த பில்ஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்காங்கிறத வந்து நம்ம ஆல் மாஸ்டர் கிட்ட வந்து அவங்கள ப்ராக்டிஸ் ரூமில் போய் செக் பண்ணணும். இது கூட ஆல் மாஸ்டர் கிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ சரி வாங்க ப்ராக்டிஸ் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேட்டர்னை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ப்ரைவேட்டாக வந்து ஒரு ரூமை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் வந்து நீங்கள் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக போய் அந்த மாத்திரையை எடுத்து போட்டுட்ருப்பான். அப்போ தான் வந்து அந்த குயின் ஃபென்னர் இருக்கான்ல அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உக்காந்துக்கிறத வந்து பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, இந்த குயின்சானியா இன்னும் வரவே இல்லை, இவன் வந்து ரொம்ப வந்து முட்டாள்தனமாக நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்கிறப்போ யாராச்சும் வந்து குயின்சானுடைய வீட்டுக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ குயின் ஃபாங் அங்கே தான் இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவனை விட்டு அவனுடைய வீட்டில் போயிட்டு பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆட்களை வந்து தூண்டி விடுவான். சில பேர் வந்து அப்படியே கோஷம் போட்டுக்கிட்டே வந்து நான் வந்து போய் அந்த பாஸ்டரை கூட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து ஒரு படையாக வந்து கிளம்பி போவானுங்க. அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிற்கிறப்போ உடனே நம்ம கமாண்டர் ஜூ தான் அங்கே வந்துடுவார். யார் நீங்கள் இங்கே வந்து புதுசாக வந்துக்கிறீங்க, இது வந்து ப்ரைவேட் ஹவுஸ் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ கமாண்டர் ஜூ நாங்கள் வந்து அந்த குயின்சானை வந்து பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு யாருன்னே தெரியாது, இந்த ப்ரைவேட் ஹோமுக்குள்ளே உங்களெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ கமாண்டர் ஜூ நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அவர் கத்தியை கீழே தீட்டுவார். அதை வந்து பார்த்துட்டு எல்லாருமே வந்து பயப்படுவாங்க. உடனே அவர் தான் சொல்லுவார் நீங்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே போகணுன்னா என்னை தாண்டி தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ எல்லாரும் சேர்ந்து இந்த கமாண்டரை வந்து அட்டாக் பண்ணுங்கடா, இவன் வந்து லோ லெவல் கார்டியன் தான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நம்ம கமாண்டர் ஷூவை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக வருவாங்க. நம்ம கமாண்டர் ஷூவை வந்து கத்தியை தூக்கி போட்டுட்டு பாஞ்சி அங்கே இருக்க எல்லாரையும் அடித்து ரத்தத்தை வந்து கக்க விடுவார். ஒருத்தவனை வந்து பார்த்து நீ தான்டா என்ன லோ லெவல் கார்டியன் சொன்னான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக வந்து வரும்போது அப்போ தான் ஒரு வயசானவர் வந்து நீ எதுக்கு இவன்கிட்ட வந்து மோதிக்கிட்டு இருக்க, இந்த ஓல்டு மேன் கிட்ட உன்னுடைய வீரத்தை காட்டு அப்படின்னு சொல்கிறப்போ உடனே அவர் கூட இருக்கவங்க எல்லாரும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அம்பு கமாண்டர் ஷூ வந்து என்ன பண்ணுவார்னா உங்ககிட்ட தான் காட்டணுமான்னு சொல்லிட்டு வந்து ஓங்கி ஒரு அடிப்பார். அந்த பெரியவர் என்ன பண்ணுவார்னா அப்படியே ரத்தம் கக்கி உக்காஞ்சிக்கிட்டு ஹெவன்லி ரிலைமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷாக் ஆகி கேட்பார், இது எப்படி சாத்தியம், கமாண்டர் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோயால் வந்து பாதிக்கப்பட்டதாக வந்து கேள்விப்பட்டான், அவர் வந்து வாழ்நாள் முழுசும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார், அவர் எப்படி வந்து ஹெவன்லி ரிலைமுக்கு வந்து முன்னேறினார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. இத்தோடு வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ லென்த்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இதில் கண்டிப்பாக வந்து 5 நிமிஷம் தான் இருக்குது. அந்த மொத்த டைலாகையும் வந்து பேசினா கூட 4 நிமிஷத்தை வந்து தாண்ட மாட்டேங்குது. அதனால தான் வந்து 4 நிமிஷத்துக்குள்ளே ஒரு எபிசோடு முடியுது. 2 எபிசோடாக கவர் பண்ணலான்னு பார்த்தா உண்மையாலே எடிட் பண்ணுற அளவுக்கு நேரம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் ஒரு வீடியோவாக போட்டுட்ருக்கேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ், தேங்க்யூ டு வாட்சிங்.